சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருந்து பரந்தூர் புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். ஏகனாபுரம் மக்களுடன் பேசுவதற்கு ஏதுவாக பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டு சென்றார். பரந்தூர் மக்களின் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு விஜய் கொண்டு வந்தால் பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. பரந்தூர் விமான நிலையம் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் என்றும் விளக்கம். தாவேக தலைவர் விஜய் வருகை மூலம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்புகிறோம். தந்தி டிவிக்கு ஏகனாபுரம் மக்கள் பேட்டி. எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தளபதி வந்தார்னா எங்களுக்கு இந்த திட்டத்திலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குன்ற நாங்கள் ஜனங்கள்லாம் நம்புகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அடுத்த கண்ணன் தாங்கல் சோதனை சாவடியில் தாவேக கட்சி நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தம். வெளியூர் நபர்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் தடுத்து நிறுத்தியதாக காவல்துறை விளக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லாரி மோதி சமூக ஆர்வலர் ஜகபர் அலி உயிரிழந்த வழக்கில் திருப்பம். விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய திருமயம் போலீசார் 5 பேரை கைது செய்து விசாரணை. கனிம வள கொள்ளை தொடர்பாக புகார் அளித்த நிலையில் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. உண்மை குற்றவாளிகளை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டோரை மட்டும் கைது செய்து வழக்கை அரசு திசை திருப்புவதாக விமர்சனம். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னைக்கு படையெடுக்கும் பயணிகள். கூடுவாஞ்சேரியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி சாறை சாறையாக படையெடுத்த வாகனங்கள். கிளாம்பாக்கத்தில் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்த தேசிய நெடுஞ்சாலை. போக்குவரத்து போலீசார் திணறல். சென்னை திரும்பும் மக்களால் வானகரம் கோயம்பேடு சாலையில் முடங்கிய போக்குவரத்து. 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் பயணிகள் அவதி. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. 30ஆம் தேதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மற்றும் சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் மும்முரம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமி வாக்கு சேகரிப்பு. வஉசி காய்கறி சந்தையில் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். நெல்லை அருகே மாமனார் மாமியாரை வெட்டி படுகொலை செய்த மருமகன் கைது. கொலைக்கான காரணம் குறித்து பெருமாள்புரம் போலீசார் விசாரணை. விக்கிரவாண்டியில் பள்ளி மாணவி இறப்பு சம்பவத்தை தொடர்ந்து தனியார் பள்ளி திறக்கப்பட்டதற்கு பெற்றோர் எதிர்ப்பு. குழந்தைகளின் பாதுகாப்புக்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து பள்ளி நிர்வாகம் விளக்க வேண்டும் என வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலம். திரிவேணி சங்கமத்தில் 8.26 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடல். சபரிமலையில் மண்டல மகர விளக்கு பூஜை நிறைவடைந்ததை அடுத்து ஐயப்பன் கோயில் நடை அடைப்பு. இதுவரை 52 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 23ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
அமெரிக்க அதிபராக இன்று பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். மனைவியுடன் வான வேடிக்கையை கண்டு மகிழ்ந்தார். நட்சத்திர ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா ஹிமானி என்பவரை கரம் பிடித்தார். வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக திருமண புகைப்படங்களை வெளியிட்டார்.